ஹாய் நண்பர் அண்ட் பேஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா உங்களுக்குலாம் எப்படி வந்து கேஒய்சி ஒரு டாக்குமெண்ட் இருக்கோ அதே மாதிரி வெஹிக்கிளுக்கு கேஒய்வி வரப்போகுது இது விஷயமா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த பதிவில் பார்க்கலாம். கேஒய்சினா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேஒய்சி பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் மேண்டட்டரியாக இருக்கும். நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் தான் வந்து கேஒய்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க்கில் லோன் எடுக்க தந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ண தந்தாலும் சரி, இல்லை எந்த பர்பஸுக்கு இருந்தாலும் சரி கேஒய்சி இல்லாமல் ஒரு நபரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எப்படி வந்து நமக்கெல்லாம் வந்து கேஒய்சி வந்து மேண்டட்டரியாக இருக்கோ அதே மாதிரி வாகனங்களுக்கு கேஒய்வி மேண்டட்டரியாக கொண்டு வர போகிறாங்க. நோ யுவர் வெஹிக்கிள், உங்கள் வாகனத்தை வந்து சரியாக ஐடென்டிஃபை செய்வதற்காக இது வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஏன் கேஒய்வி கட்டாயம் ஆக்குறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேகை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஃபாஸ்டேகை நிறைய வெஹிக்கிளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ராடு, மிஸ்யூஸு, தவறான டோல் டிடெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கேஒய்வியை வந்து கட்டாயமாக்க போகிறாங்க. எல்லா ஃபாஸ்டேக் பயனர்களும் அவங்க வெஹிக்கிளுக்கு கேஒய்வி செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. இந்த கேஒய்வி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வெஹிக்கிளோடைய படத்தை வந்து அப்லோட் செய்யணும். பேங்க் வந்து அதை வெரிஃபை பண்ணோம், அதுக்கப்புறம் அப்ரூவல் வந்து அவங்க ஃபாஸ்டேக் வந்து ஆக்டிவாக இருக்கும். இந்த கேஒய்வி ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா 3 வருஷம் வந்து வேலிடாக இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் பேங்க் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஃபாஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஆர்ட் லிஸ்ட்டுக்கு போயிடும். நாங்கள் யூஸ் பண்ண முடியும், பட் டோலில் ஃபைன், பெனால்ட்டி டிடெக்ஷன் ஆகும். சிலர் பார்த்தீங்கன்னா கார் ஃபாஸ்டேகை லாரியில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணதான் இந்த கேஒய்வி வந்திருக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா சைட் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. காரோடைய, வேனோடைய, ஜீப்போடைய ஃப்ரண்ட் பிக்சர் ப்ளஸ் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரோடைய சைட் ஃபோட்டோ போதும்னு சொல்கிறாங்க. காரு, வேனு, ஜீப்போடைய ஃப்ரண்ட் பிக்சர் ப்ளஸ் ஃபாஸ்டேகோடைய சைட் பிக்சர் போதுமானது சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆர்சி வந்து ஃபெச் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. அதாவது வேகன் போர்ட்டலில் போயிட்டு வெஹிக்கிள் நம்பர், சேஸ் நம்பர், மொபைல் நம்பர் போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆர்சி டேட்டா பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபெச் ஆகும். இந்த கேஒய்வியை கம்ப்ளீட் செய்ய போதுமான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஓல்டு ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறவங்களாம் சீக்கிரமாக இது பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க. பேங்க் எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் கேஒய்வி ரிமைண்டர் வந்து அப்பப்போ அனுப்பிட்டு இருப்பாங்க. உங்கள் ஃபாஸ்டேக் பிளாக் ஆகாமல், டெலிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த கேஒய்வி செய்ய சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அண்ட் பேஸ்.